ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். அன்றைக்கி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் வந்ததுமே பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு கிளம்பிட்டோம். பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டு இருந்ததுனால அவள் வரலன்னு சொல்லிட்டா. ரியான் மட்டும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக கிளம்பிட்டான். அவன் கிச்சனில் இருக்க பொரி டப்பாவை பார்த்து பொரி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரினா அவனுக்கு ஒரு குட்டி பவுலில் கொஞ்சம் பொரியும் ஸ்பூனும் போட்டு கொடுத்தோம். அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருந்தான். அதுக்குள்ளே நாங்கள் போய் ரெடி ஆகிட்டோம். பெங்களூரில் இங்கே மேக்னா பிரியாணிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ், நல்லாயிருக்கும். நான் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன் வந்த புதுசில். அன்றைக்கி அந்த மேக்னா ஃபுட்ஸ் தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். மேக்னா பிரியாணி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒன்ஸ் சாப்பிட்ருக்கிறதுனால எனக்கு அப்போது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அன்றைக்கி சாப்பிட்றப்பவே ஸ்பைஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. மேக்னாவில் ஸ்பெஷல் பிரியாணி, அவங்களோட ஸ்பெஷல் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து பிரியாணி வித் செமி கிரேவி மாதிரி சிக்கன் மாதிரி தருவாங்க. நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரியானுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். 2 வாய் மட்டும் எடுத்து வச்சுட்டு காரமாக இருக்கும் தண்ணி நிறையா குடிச்சிட்டு உட்காந்துட்டான், விளையாட ஆரம்பிச்சிட்டான். எங்களையும் சாப்பிட விட மாட்டான். ஸ்பூனை எடுத்து தட்டிகிட்டே இருப்பான் பிளேட்டில், இல்லைனா ஸ்பூனை த்ரோ பண்ணிவிடுவான். ஃபோனில் கோகோமெலன் போட்டு கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அமைதிப்படுத்தணும். ரியானை வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. எதை கீழே போடுவான், எப்போ எதை உடைப்பான் அப்படின்னு பயத்திலே இருக்கணும். எப்படி குழந்தைங்கள வச்சுட்டு எல்லாம் வெளியில் போய் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. என்னாலே ஒரு டைம் வெளியில் கூட்டிகிட்டு போனால் வீட்டிலே இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். அந்தளவுக்கு அலப்பறை பண்ணுவான். எதையாவது கீழே தள்ளிவிடுற மாதிரியே இருக்கும். எல்லாம் நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது லெஸ் ஸ்பைஸியாக இருக்கும், ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். எல்லாமே ஸ்பைஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கெபாப் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தந்தூரி ஹாஃப் ஆர்டர் பண்ணி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். சரி அதில் ஒரு வாய் கொடுக்கலான்னு பார்த்தா அது ரொம்பவே ஸ்பைஸியாக இருந்தது. பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக கொடுத்துருந்த ரைத்தாவில் கர்ட் நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரைத்தாவில் இருந்த கர்ட் மட்டும் எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டோம். அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு அப்புறம் விளையாட வச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். மேக்னா ஷாப்புக்கு வெளியில் ஸ்வீட் பீடா வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஸ்வீட் பீடா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் ரியானுக்கு அதில் இருக்க செர்ரி மட்டும் எடுத்து கொடுத்தோம். அது நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால அதை சாப்பிட்டான். ஃபைனலாக அவங்க கொடுத்த ஃபிங்கர் பவுலில் குழம்பு எடுத்து ஊற்றிட்டான். போதுண்டான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you all in next video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன்.